நாட்டினுடைய தூங்கும் இளவரசர் மரணிச்சிட்டாரு. இவருக்கு வயசு 36. இவருடைய உண்மையான பேர் அல்வலித் பின் காலித். ஒரு நாட்டினுடைய அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு இளவரசரை எதுக்கு தூங்கும் இளவரசர் அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் 20 ஆண்டு காலமா கோமாவிலேயே தான் இருந்துட்டு இருந்திருக்காரு. 2005ஆம் ஆண்டு ரொம்பவே இளம் பருவத்தில் இருந்த இந்த இளவரசர் லண்டனுக்கு போயிருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனது ஏற்படுது. இந்த ஆக்சிடென்ட்ல இவர் பலத்த காயமடைகிறாரு. லண்டன்லேயே இவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுது. இவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனாலையும் மிகவும் வசதி படைத்தவர் அப்படின்றதுனாலையும் இவர் சவுதி அரேபியாவுக்கு இவரை கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வச்சு அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல் சிட்டி, அதாவது சவுதியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரியாத்தில் இருக்க கிங் அப்துல் அஜில் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல பல்வேறு வசதிகளோட இவருக்கு மருத்துவ சிகிச்சையானது வழங்கப்படுது. அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களையும் கூப்பிட்டு இவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுது. ஆனால் இவர் உடல்ல பெரிதளவில் முன்னேற்றம் எல்லாம் இல்லை. வெண்டிலேட்டர் உதவியோடவே இவர் சுவாசிச்சுட்டு இருக்காரு. அதே போல உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உணவு குழாய் மூலயமா தான் இவருக்கு உணவுகள்லாம் வழங்கப்பட்டு இருந்துச்சு. கோமா ஸ்டேஜ் 20 ஆண்டுகளாகவே இருந்துட்டு இருந்திருக்காரு. 2019 அந்த காலகட்டத்தில் இவருடைய உடல்நிலையில சில அசைவுகள் எல்லாம் ஏற்படுது. தலையை லைட்டா அசைக்கிறதா இருக்கட்டும், விரல்களை லைட்டா அசைக்கிறதா இருக்கட்டும், இப்படிலாம் இருக்கு. ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் திரும்ப பழைய நிலைக்கு மாறுது அப்படின்றதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால வெண்டிலேட்டர் உதவி எல்லாம் வேண்டாம், வெண்டிலேட்டர்லாம் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மூளையில ஏற்பட்ட இரத்த கசிவு ரொம்பவே கிரிட்டிக்கலாகவே இவருக்கு இருந்திருக்கு. பல்வேறு மருத்துவர்கள் அவரை சிகிச்சை அளித்து பார்த்தும், பல்வேறு ஆபரேஷன் செஞ்சு பார்த்தும் அது பலனளிக்கல. ஆனா இளவரசர் அப்பாவான இளவரசர் கலித் பின் தலால் பின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல இவர் இறக்கணும், இவருடைய உயிர் போகணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆக்சிடென்ட் போதே கடவுள் இவருடைய உயிரை பறிச்சிருக்கணும். இவர் இன்னும் உயிரோட இருக்காரு, கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் இவர் உயிரோட இருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. வெண்டிலேட்டர்லாம் எடுக்க வேண்டாம், என்னோட பையன் எத்தனை வருஷம் இப்படியே உயிரோட இருந்தாலும் உயிரோட இருக்கட்டும் அப்படின்றது போல இந்த தூங்கும் இளவரசரினுடைய அப்பாவான இளவரசர் கலித் பின் தலால் பின் அப்துல் அஜீஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியே 20 ஆண்டுகள் சாலிடா 20 ஆண்டுகள் இப்படியே இவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய 15 வயசுல ஆக்சிடென்ட் ஆகுது. இவருக்கு 20 ஆண்டுகளா கோமா ஸ்டேஜ்லேயே இருந்த இளவரசர் இப்போ இறந்துட்டாரு. இவருடைய இறப்புக்கு பல்வேறு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவினுடைய தூங்கும் இளவரசராக அழைக்கப்பட்ட அல்வலித் பின் காலித் இப்போ இந்த உலகத்தில் உயிரோட இல்லை.